ரூம் ஒன்று வேணும்ண்ணா. எதுவும் காலியா இல்லையே? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோண்ணா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. இருந்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கே. என்னண்ணா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நீங்க இங்க இருக்கீங்களேன்னு தான் வேற எங்கேயும் ரூம் பார்க்காம நேரா இங்க வந்தோம். நீங்க இப்படி சொன்னா என்னண்ணா அர்த்தம்? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. நிஜமாவே இல்லைங்க. ரூமுக்கு வாடகை எவ்வளோண்ணா? 2000 ரூபா. சரிண்ணா, 2000 ரூபா கூட இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாய் கொடுத்துட்றேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க. ஏதாவது ஒரு ரூமை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். இதான் நீங்க தங்க போற ரூம். இந்த பக்கம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. இந்த ரூம்ல உங்களுக்கு ஏசியும் கூட இருக்கு. சரி, ரெண்ட் கொடுங்க. நீ கிளம்பியா? நான் கீழே வந்து தரேன். சரி, ஏதாவது தேவைன்னா ரிசப்ஷன் கால் பண்ணுங்க. சரி. நான் கூப்பிட்ட உடனே நீ இப்படி வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி என் கூட வந்ததை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு வரத்துக்குள்ள என் உயிரே போயிடுச்சுங்க. சரி, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. என் செல்லத்துக்கு வெக்கத்தை பாரு. அழகு நீ. வாடி என் தங்கம். சாரி 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 சார். ஹே, உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? சாரி சார். கதவு தட்டாம நீ பாட்டுக்குள்ள வர. உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கலான்னு வந்தேன் சார். எவ்வளவு நாளாயா நீ இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க? சாரி சார். கொஞ்சமாச்சும் பேசிக் சென்ஸ் இருக்க வேண்டாம்? இப்படிதான் இங்க இருக்கிற எல்லா ரூமுக்கும் போவியா? அது சார், தங்க வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட கொஞ்சம் கூட பர்மிஷனே கேட்காம இப்படி வெல்கம் ட்ரிங்க்ஸ் நீட்டிக்கிட்டு நீ பாட்டுக்குள்ள வந்துருவியா? பாரு. சாரி சார். இரு, உன்னை பத்தி உங்க மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். சாரி சார். கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க சார். சரி, கொடுத்துட்டு போ. எடுத்துக்கோ டார்லிங். வா. என் அழகு சொல்ல குட்டி. சரி, என் செல்லக்குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அப்புறமா சாப்பிட்டுக்கலாங்க. எனக்கு இப்ப பசியே இல்ல. ஹே, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடலன்னு வச்சுக்கேன், ஹெல்த் தான் வீணா போகும்.
என் செல்லக்குட்டிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ம், ம். நான் வெளியே போய் டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரியா? ம் சரிங்க. ம். 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 அப்படியே கோவிலுக்கு போய் நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். சரியா? போயிட்டு வரேன். ம் பார்த்து போங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருத்தங்க. ம் இப்போ ஒருத்தன் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்தான் பாத்தியா? ம் இந்த மாதிரி தான் உள்ள வருவானுங்க. நான் கூட இருக்க போய் சரியா போச்சு. ம் இப்போ நீ மட்டும் தனியா இருந்தா எப்படி சமாளிச்சிருப்ப? ம் ம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் பார்த்துக்கிறேங்க. சரி டார்லிங். ம். ம் என்ன வேணுங்க? வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன்லங்க, அந்த கிளாஸை எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் மேடம். சரி வந்து எடுத்துட்டு போங்க. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணுங்க? அது ஹேய், நீங்க என்ன பண்ற? கிளாஸ் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார். நான் வெளியே போனது உனக்கு தெரியும். அப்ப அவ மட்டும் தானே ரூம்ல இருப்பா. எதுக்கு என் ரூமுக்குலாம் வர? இல்லை கிளாஸ் எடுக்கலாம். சரி, எடுத்துட்டு வெளியே போ. ஹேய், கொஞ்சம் நில்லு. ஆ? இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு நீ ரூம் பக்கமே வரக்கூடாது. சரிங்க சார். ஏதாவது தேவைன்னா நானே கீழே வரேன். சரிங்க சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்பவுமே நம்பக்கூடாது டார்லிங். பர்ஸை மறந்துட்டதால நான் கரெக்ட் டைமுக்கு உள்ள வந்தேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு விடிஞ்சதுமே நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம். ம் அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் நம்மளை யாரும் எப்பவுமே பிரிக்க முடியாது. சரி, ம். அப்போ சீக்கிரம் தூங்கலாமா? ம் சரி. நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்ன இது, அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பாரு அவரு? நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மேடம் டிஃபன் ஏதாவது வேணுங்களா? பணம் கொடுத்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏங்க அது வந்து காலையில எந்திரிச்சு பார்த்தா என் லவ்வரை காணுங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் ஒரு ஃப்ராடு மேடம். என்னங்க இப்படி சொல்றீங்க? அவன் எப்பவுமே இப்படி தான் மேடம். பொண்ணுங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காரியம் முடிஞ்சது எஸ்கேப் ஆயிடுவான். இதை பற்றி தான் நேற்று உங்ககிட்ட சொல்லலான்னு உங்கள் ரூமுக்கு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்து தடுத்துட்டான். ஐயோ, இப்போ நான் என்னங்க பண்றது? பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க.